திசகாளி அம்மன் பிறப்பு இல்லை என்றால் வேங்க மகாசுரன் சம்ஹாரம். இந்த நாடகத்துல இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாம் வந்த உடனே இன்னும் நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய கணேசன் தன் சொத்து ரூபாய் 10 ரூபாயும் என் அருமை சகோதரி என் அக்கா தன்னுடைய சொத்து நமக்காக என் அக்கா தன் சொத்து நமக்காக எங்க அக்கா தன்னுடைய சொத்து நமக்காக 20 ரூபாயும் சரி பெயரே வேண்டாம் என்று ஆண்டவனுக்காக அவர் சிவன் பக்தர். அப்படியா? சிவாயா. ஓம் நமச்சிவாய. அப்படி தன்னுடைய சொத்து நமக்காக 20 ரூபாயும் அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களாகப்பட்ட இந்த இன்னும் நமது இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் செல்லம்மாள் ராசாத்தி நம்மளை கண்டா இங்க மட்டும் இல்ல இந்த சுத்து வட்டாரத்துல வையப்ப மலையில கொடுத்தாங்க. ஆமா செல்லம்மாள் ராசாத்தி ஆகியோர் தன் சொத்து நமக்காக 20 ரூபாய் அன்பு சேர்க்கின்றார். அவங்களுக்கு நமது கலைக்குழு சார்பாக இந்த மாரியம்முடைய அருள் பெற்று தன் குடும்பம் மென்மையாக ஓங்கி வளர வேண்டும் என்று நமது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த தெரிவித்தேன். நன்றி, வணக்கம். இருந்தாலும் இந்த தினமாகிய இந்நாடகத்திலே நாம் வந்திருக்கும் போது நான் யார், என்னுடைய பெயர் என்ன, என் நாடு என்ன, நான் இதற்காக வந்துள்ளேன். இந்த கதையில எம்மால என்ன ஆரம்பம் நான் வந்துட்டல பாரு. எத்தனை பேர் பாய் எடுத்து வீட்டுக்கு போறாங்க மட்டும் பாரு. அப்படியா? நான் யார் என்று வச்சிருக்கவா? கதிர்முடி வரைக்கிடவாரும் தம்பி அங்கமாய் மாலை மேந்தி அருணாரம் தானேந்தி நந்தீஸ்வரா சாமி தெங்கேஸ்வரா யாரா நீங்க ஏண்டா கெட்ட வார்த்தையே பேசுற பேசவே இல்லடா சாமி பார்த்து என்ன சொன்னேன் நந்தேஸ்வரனாரு எத்தனை சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான் சாமி வந்தா கெட்ட வார்த்தையே பேசுறேன் சரியில்லைங்க
ஏ பெரிய தம்பி உடனே சால்ற ரேடியோ ரே எப்படிங்க பரவாயில்ல சின்ன தம்பி பரவாயில்ல ஏ தொட்டு தம்பி டேய் ஓய் ஓய் 1008 அண்டங்கள் 1008 அண்டங்கள் 600 கோடி பூமண்டலம் 600 கோடி பூமண்டலம் பூமண்டலம் 600 கோடி பூமண்டலம் செக்க சாகாரங்கள் செத்தா சாவரம் எனக்கு என்ன டேய் சக்க சாகாரங்கள் ஓ செக்க சாவரங்கள் நடப்படை நீந்து வகை ஊர்மகை பறக்கு வகை இப்படி சொல்லக்கூடிய எறும்பு முதல் யானை வரை 84 ஜீவவந்துகளுக்கும் படி அளக்கக்கூடிய எமதவைய உன்னானப்பட்ட சிவபெருமானின் பேரமாகும். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் திருநீலகண்டாய நமக. வாழ்வாய் வாழ்வாய் சுவாமி. பக்தர்களே கடவுளே உங்களுடைய தீவிர பக்தன் நான் சாமி. ஓ அவங்களைப் போல் நீ பக்தன் அல்லவா? உங்களைப் போல் நானும் ஒரு பக்தன். சரியானபடி சிவன் பக்தன் நான். அப்படியா? உங்களை நினைக்காத நாளே கிடையாது கடவுளே. சாமி கொள்ளக்காரரே உங்களுடைய கோத்திரம் என்ன கோத்திரம்? என் கோத்திரம் சிவன் கோத்திரம். ஓஹோ நாங்கெல்லாம் சிவன் பக்தர்கள். சிவன் பக்தர்கள். ஆமா சாமி. இந்த சிவனை நாங்க கைலங்கிரியில் வந்து பார்க்க முடியவில்லை, திருவண்ணாமலையில் வந்து பார்க்க முடியவில்லை. என் கையில பஸ் காசு இல்லை, அதனால வர முடியவில்லை. அதனால சாமி நீங்க இன்னைக்கு இந்த ஊர்ல நீங்க பிரசிடண்ட் ஆயிட்டீங்க. ஆமா நம்பரா இருந்தாரு. ஆமா புது பிரசிடண்ட் போற இல்லைங்க பிரசிடண்ட் ஆயிட்டாரு. சாமி நான் ஒரு சிவன் பக்தன். இந்த சிவனுக்காக ஒரே ஒரு பாடல் பாடட்டுமா? உங்களை துதி செய்கிறேன். பாடுகிறாய். உங்களுக்கு நான் ஓத்திரம் கொடுக்கிறேன். ஓஹோ ஓத்திரம் பண்ணுகிறேன். பண்ணு. ஓம் நமச்சிவாய நமக. போடு அரகரா போடு அரகரா போடு அரகரா போடு. யாரும் போட மாட்டாங்க. சாமியா வந்திருக்கிறார் சிவபெருமான். அரகரா போடுங்க அரகரா. கா 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 கெஞ்சி கெஞ்சி கேக்குற கா 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 கா. இல்ல காக்கா காக்கா காக்கா. ஓம் தில்லை நடராஜனே. தில்லை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமி நேசனே வா. நடனத்தை காணவே ஆடி வந்த தேவனே நலம் பெறும் அருளே வா. பிட்டுக்கு மண் சுமந்த ஈசனே கையில் பெரம்படி பட்ட பரமேசனே. சாமி பிட்டுக்கு மண் சுமந்த ஈசனே கையில் பெரம்படி பட்ட பரமேசனே. சாமி கட்டு கட்ட நீரெறிந்து கடத்தரவில் விட்டுவா கையிலை நாதனே வா. சாமி கட்டு கட்ட நீரடைந்து கடத்தெருவில் விட்டுவா கையிலை நாதனே வா. நடனத்தை காணவே ஆடி வந்த தேவனை நலம் பெறும் அருளே வா. சாமி சம்பளையும் பூச்சிக்கொண்டு வந்து உன் பரதேசி வேடம் நானும் கண்டு. சாமி சம்பளையும் பூச்சிக்கொண்டு வந்து உன் பரதேசி வேடம் நானும் கண்டு. சாமி சம்ப சிவ சங்கரா சம்ப சிவ சங்கர் பட்ட தூக்கி தங்குறா. சாமசிவ சங்கர சம்ப மகாதேவா. நந்தீஸ்வரா ஏன் ரெக்கார்டு தீனி பாதி ரெக்கார்டு. சாமி கிட்ட கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சரிண்ணா. ஆமா என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்களா? சரிண்ணா நான் போயிட்டு வாங்க. சரி. ஹலோ நல்லா இருக்கிறீங்களா? அப்பாவிதான் பாப்போம். இதோ ஓய் இரண்டாவது என்னை சிவன் என்பார், சிவன் என்பார், சித்தன் என்பார், சித்தன் என்பார், பித்தன் என்பார், பித்தன் என்பார், வேங்கை தோல் உடுத்தோன் என்பார், உடுத்தோன் என்பார், சித்த சுடுகோடிலே திரிவோன் என்பார், திரிவோன் என்பார், திருவோனிடத்து உண்டோன் என்பார், சித்தேஸ்வரன், மாதேஸ்வரன், ஜெகதீஸ்வரன், அர்த்தநாரீஸ்வரன் இப்படி பல நாமங்கள் கொண்ட சுருக்கமாக சொல்ல போனால் 2011 நேற்று கொண்ட ஓரெழுத்து பரம்பொருளாகிய ஒன்னானப்பட்ட சிவபெருமான். சாமி உண்மையாகத்தான் இந்த பக்தனுக்கு ஒரு சிறிய சந்தேகம். யாதொரு சந்தேகம் தங்களிடத்தில் உரைக்கலாமா? நன்மையாக இருந்தால் நலமாக ஏற்றுக்கொள்வேன். சரி. தீமையான ஒரு வார்த்தை கேட்டால் சர்பத்துக்கு நீ பலியாகி விடுவாய். ஐயோ சர்பத்து வேண்டாம், எனக்கு சளி பிடிக்கிறது. சர்பத்தை விட்டு கடிக்க வைத்து விடு. ஓ சர்ப பாம்பு. ஆமா சாமி நேத்திரம் என்றால் என்னங்க? நேத்திரம் என்றால் கண்கள். உங்களுக்கு 2011 கண்களா? ஆமா
கடவுளே, ஒரு மனிதனாக பிறந்து விட்டான். அவனுக்கு இருப்பது 2 கண்கள். ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு பார்த்தத பாக்கலைங்கிறான். ஒரு கொலையா செஞ்சிருந்த பக்கத்தால பாத்தியா? நான் பார்க்கவே இல்ல சாமி. அவ்வளவு ஏங்க 10 அடி தூரத்துல அவனை பெத்த தாயே போனாலும் பட்டு சோக்கா போடுற பிகரு அப்படின்னு சொல்ற இந்த கலியுகத்துல உங்களுக்கு மட்டும் 2011 கண்ணு வச்சிருக்குன்னு சொல்றீங்களே, அது எங்க வச்சிருக்கீங்க? எதுல வச்சிருக்கீங்க? ஓஹோ, ஏண்டா 2 கண்ணு வச்சிட்டு நம்மளே இத்தனை பித்தலாட்டம் பேசுறோம்? நம்மளே 2 கண்ணு வச்சு இத்தனை பித்தலாட்டம் பண்றோம். 2011 கண்ணு வச்சிருக்கிற சாமி கடவுள். நீங்க எத்தனை பித்தலாட்டம் பண்ண மாட்டீங்க? பித்தலாட்டக்கார சாமி. கண்டது காண்போம், காணாத ஒன்று கண்டோம். பொய்யி பித்தலாட்டம் புனதுருட்டு. அப்பனை மகன் கொள்வது, மகனை அப்பன் கொள்வது. முறையில்லாத பெண்களோடு முறை கொண்டாடுவது. முறையில்லாத பெண்களோட கண்டா தாறுமாறாக பேசுறோம். அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணாகப்பட்டவள் பட்டு பீதாம்பரம் அணிந்து வெகு தூரம் சென்றா பாரா பொண்ணு இவ்வளவு சோக்கா போகுது அப்படின்னு 2 கண்ணை வச்சுட்டு இந்த மாநில மக்கள் நாங்க பேசுறோம். ஒரு கொலையே செய்திருந்தாலும் அதை கண்ணார பார்த்திருந்தா கோர்ட் ஏறி பொய் சாட்சி சொல்லக்கூடிய மாநில மக்கள் நாங்க பார்க்கவில்லை, நாங்க கொலை செஞ்சதை பார்க்கவே இல்லை அப்படின்னு பொய் சாட்சி கோர்ட் ஏறி கூட சொல்றோம். இந்த 2 கண்ணை வைத்துக் கொண்டு நீங்க 2011 நேற்று கொண்ட பரம்பொருள் சொல்றீங்க. இந்த கண்ணு எங்க வச்சிருக்கீங்க? இதெல்லாம் சொன்னா நான் சாமி நம்புவேன். இதெல்லாம் சொன்னீங்கன்னா காலையில சம்பளத்தோட வீட்டுக்கு போலாம். இல்லைன்னா டொம்பால ஊமன மாதிரி தூங்கிட்டு போலாம். தூங்குற மாதிரி போகணுங்க. அதனால நான் வஜனிக்குவா? வஜனிக்கு சாமி. உள்ள ஒரு பணம் சொல்லிட்டு வந்து என்னன்னு கேளுங்க. இதுவா நான் ஏறி சவாரி செய்கின்றேன். நம்பி வாகனம். அந்த நம்பி வாகனத்துக்கும் 2 நேத்திரம். 2 எப்படி? நந்தி வாகனத்துக்கு 2 கண்கள். 2. அது மட்டுமல்ல, என் கையிலே இருக்கிறது சத்தினுடைய திரிசூலம். எப்படி? இது திரிசூலம் மாதிரி தெரியலையே, பன்னி குத்துற வேலு மாதிரி தெரிகிறது. அது அங்கேயே நட்டிட்டாங்க. சரி பண்ணுங்க. சத்தினுடைய திரிசூலம் அவ அம்சிலே பிறந்த சூழம். அந்த சத்தினுடைய திரிசூலத்துல வெங்கல உடுக்கு இருக்கிறது. சரிங்க. அதை தட்டினால் கலகலா என்று ஒரு சத்தம் வரும். அந்த உடுக்குக்கு 2 கண்ணு. 4 2 2 4.
என் ஜடாபரத்தை அமர்ந்திருக்கின்றாளே, என் ஆசைக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் நிறைந்தவள் யார்? கங்கா தேவி. அந்த கங்கா தேவிக்கோ 2 கண்ணு. 6 என்ன படாத பாடுபடுத்துறாளே. உட்கார்ந்தாலும் விட மாட்டேங்கிறான், போனாலும் விட மாட்டேங்கிறான், நின்னாலும் விட மாட்டேங்கிறான். என்ன படாத பாடுபடுத்துறான். யாரு? கொடிநீலி பார்வதா. ஆமா, அந்த பார்வதாக்கோ 2 நேத்திரம். 8 ஆச்சுங்க. 6 2 8 ஆச்சுங்க. எனக்கோ முக்கன். முக்கனா பிக்கி வரும். என்ன சொல்ற? சும்மாதான். அட 3 நேத்திரம். 3. ஆமா, 11 ஆச்சு சாமி. கணக்கு கரெக்டா வந்ததா? கந்துகாரம் கொடுத்த 2000 ரூபாய்ங்க. கந்துகாரம் கொடுத்த 2000 காய்கறி மாட்டேன் இல்லைங்க. 2000 கண்கள் இங்கே. அப்படியா? நந்தீஸ்வரா, என் அங்கத்திலே துமண்டு விளையாடி கொண்டிருக்கிறது ஆதி சேசன சொல்லக்கூடிய நாக சர்ப்பம். ஒரு சர்ப்பத்துக்கு 2 நேத்திரம். அப்ப 1000 சர்ப்பத்துக்கு எத்தனை நேத்திரம்? 2000 நேத்திரம். இந்த 2011 சேர்த்துனா 2011 கணக்கு வந்ததா? வந்துருச்சுங்க. இப்படி முறைக்கலாம். என் சிரமோ 5, என் நெற்றிக்கண்ணை சேர்த்தினால் 11. இப்படி முறைக்கலாம். 2011 நேற்று கொண்ட பரம்பொருள் சொன்னேன். அனைத்து அங்கத்திலே அடங்கி இருக்கிறதா இல்ல அடங்கேறி வெளியிருக்கிறதா? கைலங்கிரி வாசா. இப்படி 2011 நேற்று கொண்ட பரம்பொருளாகி இருந்தாலும் எமக்கு என்ன வேலை? இவ்வுலக பிரபஞ்சத்திலே மும்மூர்த்தி தேவர்கள். சரிங்க. காத்தல், அழித்தல், படைத்தல். சிவன், விஷ்ணு, பிரம்மா என்ற 3 தேவர்கள். அப்படி 3 தேவர்கள் இருக்க முதல் தேவனா விளங்கக்கூடிய, அதாவது பிரம்மதேவனுக்கு சத்தியலோகத்தை வாசனா விளங்கக்கூடிய பிரம்மனுக்கு என்ன வேலை? ஒருத்திக்கு ஒருவனாக படைக்கும் பொறுப்பிட்டவர். அவருக்கும் படைக்கும் பொறுப்பு பிரம்மதேவனுக்கு. ஆமா, சரிங்க. படைத்தால் போதுமா? அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும், உணவளிக்க வேண்டும். இந்த 2 பொறுப்பு இந்த சிவபெருமானுக்கு. உங்களுக்கு 2 வேலை. ஆமா, சரிங்க. உயிர் கொடுப்பதும் நாமே, உணவளிப்பதும் நாமே. ஆனால் நம்மையும் தீமையும் அறிந்து கொண்டிருக்கின்றான் என் மைத்துனன். சரி. யார்? ஸ்ரீமந்த கண்ணன். சரிங்க. நன்மையாக இருந்தால் நலமாக வைத்துக் கொள்வான், வச்சிருப்பான். தீமையாக இருந்தால் உன்னை அழித்து விடுவான். அப்படி அழிக்கும் பொறுப்பேற்றக்கூடிய என் மைத்துனுக்கோ அழிக்கும் பொறுப்பு. இப்படி 3 தேவர்களும் இருந்துட்டாலும் நான் கைலங்கிரிலே வாழ்ந்து வந்தாலும் என்னுடைய, அதாவது பாரியாக விளங்கக்கூடிய யார்? உமா மகேஸ்வரி பார்வதா. சரிங்க. இப்படி நான் திருமணம் செய்து கொண்டு முதல் பிள்ளை விநாயக பெருமான். சரிங்க. 2வது பிள்ளையோ முருக பெருமான். சரி. இப்படி கைலகிரியிலே வெள்ளிங்கிரியிலே நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் சாமி தினந்தோறும் சக்தி என்றால் சிவன் இல்லை. சரிங்க. சிவன் என்றால் சக்தி இல்லை. ஆணில் என்றால் பெண் இல்லை. பெண்ணில் என்றால் ஆண் இல்லை. சத்து சிவனும் இருவரும் சரி சமமாக நாங்க வாழ்ந்து வருகிறோம். வாழ்ந்து வரீங்க. ஆனால் சத்தியும் சிவனும் சரி சமமாக வாழ்ந்து வருகின்றோம். வாழ்ந்து வரீங்க. அதனால் இது மட்டுமல்ல, 10 கோடி மக்கள் ஏராளமான பேர். சரிங்க. எறும்பு முதல் ஏனை வரை 84 ஜீவஜந்துகளுக்கும் மாநில மக்களுக்கும் நாங்கள் படியளக்கக்கூடிய பரமே சாமி உலகத்தையே எல்லோருக்கும் அம்மையும் அப்பனாக திகழ்ந்து வருகிறோம். சரிங்க. அப்படி சத்தியமா பார்வதா சாமி, இந்த பக்தனுக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் வந்து விட்டது. அந்த இடத்துல உரைக்கட்டுமா? என்ன? ஏங்க படியளக்கிறோங்கிறீங்க. ஆமா, படியளக்கிறனா என்ன? எனக்கு புரியலங்க. அப்படியா? ஆமாங்க. இதோ உலக மக்கள் எல்லோர்களும் பசி பட்டினியாக வாடி வதங்கி வண்ணமுகம் சோர்ந்திருக்கிறது. சரி. ஆனால் மக்களுடைய பசி, அதாவது செய்யும் தொழிலை தெய்வமாக மனதிலே கருது, அப்பனே சிவபெருமானே நான் செய்யக்கூடிய வேலைக்கு இன்னைக்கு நிறைப்படியாக எனக்கு அளக்க வேண்டும், கொடுத்து விடாதீங்க அப்படி என்று சொல்லி எம்மை பக்தர்கள் துதி செய்வார்கள். சரிங்க. அப்பொழுது பக்தியை மிச்சித்து நாம் வரமளிப்பது. சரிங்க. அதனால மக்களுடைய பசியை நான் தீர்க்க வேண்டும். உலக மக்களுக்கு நாங்க திசை சென்று அவங்களுக்கு, அதாவது பாடி வதங்கி வண்ணமகள் சோர்ந்திருக்கோம், மக்களுடைய பசி தீர்ப்பு என்னுடைய வேலை அல்லவா? சொன்னா உலக மக்களுக்கெல்லாம் நீங்க சோறு போடுற படி அளக்கக்கூடிய கடவுளப்பா. இந்த உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும், உலக மக்கள் எல்லோருக்கும் நானே படி அளக்கின்றேன். மத்தாருக்கு அவருக்கும் நானே, கொட்டிகாருக்கு அவருக்கும் நானே, கொள்ளக்காருக்கு அவருக்கும் நானே, கோமாளி எனக்கு உமக்கும் நானே. சாமின்னு பார்க்க மாட்டேன், கல்லெடுத்து மண்டையை உடைச்சு போடுவேன். இந்த உலக மக்களுக்கெல்லாம் படி அளக்கிறேன். நீங்க மனுஷார நான் ஏத்துக்கிட்டேன்.
மத்தாளக்காரர் பொட்டிக்காரு கொள்ளக்காரர் இவங்களுக்கு படி அளக்கிற நீங்க அதுவும் நான் மனசாரி ஏத்துக்கிட்டேன். ஆனா கோமாளி எனக்கு நீங்க படி அளக்கவே இல்லைங்க. சொல்றேன் சாமி சத்தியமா ஏண்டா உன்னை மட்டும் விட்டுட்டு படி அளப்பேன் இல்லைங்க. எனக்கு நீங்க படி அளக்கலைங்க. யார் சொன்னா? நான் சொல்றேன் எனக்கு படி அளக்கல. உமக்கு மட்டுமல்ல எறும்பு முதல் ஏனை வரை 84 ஜீவ ஜந்துகளுக்கும் இந்த படி அளக்கக்கூடிய நானே பரமேஸ்வரன். எனக்கு நீங்க படி அளக்கல சாமி. எனக்கு படி அளக்கக்கூடிய கடவுளே வேற. எம்மை விட இந்த உலகத்தில் வேற ஒரு கடவுளா? என்னடா சொல்ற? எனக்கு படி அளக்கக்கூடிய கடவுள் யார் தெரியுமா? எங்க ஊர் ரேஷன் கடை ஆறுமுகம். ஆமா சாமி. ஏன் சாமி, நான் ரேஷன் கார்டு கொண்டு போய் உள்ள நெவத்தனாத்தான் அவன் 30 கிலோ ரேஷன் அரிசி எனக்கு போடுறான். உண்டா இல்லைன்னு கேள்வி. உண்டு தானே. அந்த அரிசி வாங்குறது கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த பேரளவு பிடிச்ச கட்டவரல ரேகையே உழுவாது. இப்ப ரேக பொட்டி போட்டு உருட்டி டோர் வந்து மண்டபத்துல தீசி நான் கொண்டு போன சாக்கு பாரு தொரு சாக்கா இருக்கும். அப்பதான் நடக்கும் பாருங்க. அங்கேயும் இங்கேயும் தேடி கீடு இன்னொரு பேப்பர் கீப்பர் எடுத்து அந்த சாக்கு தொறி அடிச்சு அத வாங்கிட்டு போய் பொங்கி சாப்பிட்டாதான் என் வயிறு நம்புது. அப்ப எனக்கு படி அளக்கக்கூடிய கடவுள் யாரு? எங்க ஊர் ரேஷன் கடை ஆறுமுகம். நீ கழுத்து நேரியா பாம்பு போட்டுக்கிட்டு கையில பண்ணி குத்துற வேலை வச்சுக்கிட்டு நான் தான் சிவபெருமான் அனைத்து மக்களுக்கும் படியளக்க கடவுள் நோட்டு போட்டு போலான்னு பாக்குறேன் சாமி. ஆறாமத்தலான்னு பாக்குறேன். அப்போ என்ன விட உங்க ஊரு ரேஷன் கடை ஆறுமுகம் தான் உனக்கு படி அளக்கிறாரு. அந்த ஆறுமுகத்துக்கு படி அளக்கக்கூடிய இந்த அத்தனாரி நாமே ஆறுமுகத்துக்கு நீங்க படி அளக்கிறீங்க. அதனால இருந்த போதிலும் இந்த தினமாகிய சக்தி உமா பார்வதி நான் காண வேண்டும். மக்கள்லாம் பத்தி பட்னியா வாடி வதங்கி வண்ணமும் சுதந்திருக்கிறது. 6 பெத்த பிள்ளைங்க. அதனால என் மனைவி அழைத்து அவளுடைய வாய் வார்த்தை ஒரு உரை சொல்லிவிட்டு அவளிடத்தில் விடை பெற்று தான் நான் போக வேண்டும். சரிங்க. அதனால நீ புறப்பட்டு வருகிறாயா? நான் போய் அம்மா கூப்பிட்டு கேளுங்கள் சபையோர்களை. பெருமானாகப்பட்டவர் மனைவியாக விளங்கக்கூடிய உமாசக்தி பார்வதனை அழைக்க பார்வதால் சபைக்கு வரும் விதம் காண்க.